உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பொன்விழாவை லண்டனில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஊடகவியலாளர் மாநாட்டில் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் சர்வதேச பொதுச் செயலாளர் நாயகம் துரை கணேசலிங்கம், தேசிய ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி அடைக்கலமுத்து இளஞ்செழியன், அமுது நேரு, இலங்கை கிளையின் தலைவர் அருணாச்சலம் சத்யானந்தன், தேசிய அமைப்பாளர் தேஎன்ஆ செந்தில்வேலவர், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளின் சர்வதேச கிளைகளின் பிரமுகர்கள் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட கருத்தினை இப்பொழுது தருகிறோம். அதனூடாக இலங்கை தமிழ் பிரச்சனை முதல் 77ஆம் ஆண்டு இந்தியாவில் எம்ஜிஆர் தலைமையில் நடந்த பொழுது இலங்கை தமிழ் பிரச்சனை முதலாக மேடையை கொண்டு வந்தது உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம். அதனூடாக 13 மாநாடுகளையும் இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள் மறைந்த மாவை அண்ணன் சீனாராயா அவர்கள் தலைமையில் பல மாநாடுகள், பல சிறப்பு மாநாடுகள், அதே போன்று பல அரசியல் தலைவர்கள் எல்லா நாடுகளையும் நாங்கள் கூப்பிட்டு சிறப்பு இதனூடாக நாங்கள் எடுத்த மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி அல்லது ஒட்டியாட்சி அல்லது மாகாண சுயாட்சி, இலங்கை இந்தியா 13ஆம் திருத்தம் எல்லாம் நாங்கள் சொல்லி ஒவ்வொரு காலத்துக்கு ஒன்றை சொல்லி புலம்பெயர்ந்த மக்களை இவர்கள் இந்த இலங்கை தமிழருக்கு எதிராக இலங்கை புலம்பெயர்ந்த மக்களை பிரித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் சொல்லுகின்றோம், புலம்பெயர்ந்த மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த மக்கள் இன்று முறையும் கண்ணீரோடும் கவலையோடும் நினைச்சு கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த தலைமுறை வந்து விட்டது. நாங்கள் புலம்பெயர்ந்து எல்லாரும் 50 வருஷங்கள் 60 வருஷம். எனவே இந்த இலங்கையில் தற்போது உள்ள அரசியல் தலைவர்கள் இடமத பேதங்களுக்கு பதங்களுக்கு அப்பால், அதாவது தமிழ் கட்சியாக இருக்கலாம், அல்லது சிங்கள கட்சியில் உள்ளவராக இருக்கலாம், இல்லை மலைய கட்சி உள்ளவையாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் கட்சி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இனியும் காலத்தை வீணாக்காமல் ஒன்றிணைஞ்சு ஒரு பொது வேலை திட்டத்துக்கு வர வேண்டும். அதாவது தமிழ் அரசியல் தலைவர்கள், சமய தலைவர்கள், சிவில் சமூகம் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி குறுகிய அந்த மாநாட்டுக்கு முன்பு தலைவர் சட்டத்தரணி, சிறப்பு சட்டத்தரணி அவருக்கு தலைமையில் ஒரு தீர்மானம், அதுவும் பிரித்தானியா நூலாகத்தான் தங்களுடைய இனப்பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இடத்துலையும் நடக்க போகுது. அதுக்கு ஒரு தீர்வு திட்டம் உருவாக்குறது இங்கே ஊடகவியலாளர் ஆணித்திரமாக செயற்படுத்தால் மட்டுமே நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்களை மக்களை கொண்டு வந்து இவர்களோடாக இன்னும் மக்களுக்கு வாழ்வாரத்தை கட்டியிருப்ப முடியும். தாசன், நான் லண்டனில் குடியிருக்கிறேன். நான் தற்பொழுது லண்டனில் ஒரு அமைப்பு இருக்கிறது. லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்குரிய ஒரு பீடம் ஒன்றை அமைப்பதற்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தமிழ்மொழி கல்வி பீடம் சோயாஸ் என்ற ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடியில் அது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் ஒரு பகுதியான ஒரு பாடசாலை. அங்கு நாங்கள் இதை அமைக்க இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழராட்சி மகாநாடு தமிழனுடைய வரலாற்று மையத்தில் அமைவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் இருக்கின்றேன். எங்களது தமிழ் மொழிக்கான கல்விப்பீடம் அமைப்பதையும் அது ஒரு கூட்டாக அமைத்து நாங்கள் அதில் வேலை செய்வோம். இதில் செழியன், நண்பன் செழியன், டாக்டர் புலோனான் அவர்கள் இணைந்து இந்த தமிழ் கல்வி பீடத்தை அமைப்பது ஒரு முக்கிய பணியாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் எங்கள் அடுத்த ஜெனரேஷன் நிறைய பேர் தமிழ் கல்வியை மிகவும் ஆர்வத்துடன் படித்து வருகிறார்கள். இந்த மாநாடு பிரித்தானியாவிலே ஆக்ஸ்ஃபோர்ட் என்ற நகரத்திலே 2 நாட்கள் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளும் அங்கே நடைபெறும். அதைத் தொடர்ந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அங்கே அந்த நாட்டுக்கு, இங்கிலாந்து நாட்டுக்கு வருபவர்களுக்கு ஒரு நாள் அந்த இடங்களை பார்ப்பதற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதுவும் முக்கியமாக தமிழர்கள் வாழும் பிரித்தானியாவிலே தமிழர்கள் வாழும் நகரங்கள், அவர்கள் வியாபார நிலையங்கள் போன்றவற்றை பார்ப்பதற்கும் சரித்திரம் வாய்ந்த இடங்களை பார்ப்பதற்குமாக ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியையும் ஒதுக்கியுள்ளோம். இந்த மாநாட்டிலே குறிப்பாக
தமிழ் மொழி ஆராய்ச்சி, கலாச்சாரம், பண்பாடு ஆராய்ச்சி என பிரித்து அதிலே பிரேக் அவுட் செஷன் என்று சொல்லுவார்கள். முதல் நாள் அந்த ஆராய்ச்சிகள், கட்டுரைகள் மற்றும் டிஸ்கஷன் என்றால் இடம்பெறும் வாக்குவாதங்கள் போன்றவை நடைபெறும். இரண்டாம் நாள் கூடுதலாக நடனம், நாட்டியம், கலை, கலாச்சாரம் மற்றும் பொருட்காட்சி, மற்ற நூலகம் திறப்பு விழாக்கள், நூலகத்திலே புத்தகங்கள் வெளியிடுவார்கள். அப்படிப்பட்ட 2ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெறும். எல்லோருக்கும் எனது தமிழ் வாழ்த்துக்கள். எனது பெயர் அமுது இளஞ்செழியன், சட்டத்தரணி. நான் லண்டனில் பணிபுரிகின்றேன். இன்று உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பொன்விழா 14வது மகாநாடு லண்டனிலே இருக்கும் உலக தமிழர் வரலாற்று வளாகம் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் ஆகஸ்ட் மாதம் 29-30 தேதிகளில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இது பற்றி விளக்கமளிக்க எங்கள் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பெரும் மதிப்புக்குரிய செயலாளர் நாயகம் துரை கணேசலிங்கம் அவர்கள் இங்கே ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கின்றார். அத்துடன் இலங்கை கிளையின் தலைவர் செந்தில் வேல் அவர்கள் இங்கே எங்களுடன் கூடியிருக்கின்றார். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அடக்கலமுத்து நேரு அவர்கள் இங்கே இருக்கின்றார். டாக்டர் பூலோகநாதன் லண்டன் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் பிரித்தானியாவின் ஒன்றிணைப்பாளர் உபதலைவர் இங்கே இருக்கின்றார். அத்துடன் ஊடகத்துறை பொறுப்பாளர் பிரித்தானியாவின் உலக தமிழ் பண்பாட்டு கிளையின் திரு அமிர்தலிங்கம் விமலதாசன் அவர்களும், செயலாளர் மதிப்புக்குரிய பொன்னம்பலம் வசந்தகுமார் அவர்களும் இங்கே எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் கலை, கலாச்சாரம், மொழி உலகளவில் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு அமைப்பாகும். இது பல மாநாடுகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகளை ஏற்பாடு செய்து தமிழ் கலாச்சார பங்களிப்பை செய்பவர்களை கௌரவிக்கின்றது. 1974ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சுமார் 52 ஆண்டுகளாக செயல்படுகின்றது. இந்த இயக்கம் பல்வேறு நாடுகளில் பல கிளைகளை கொண்டு அமைந்திருக்கின்றது. இதனுடைய முக்கிய நோக்கம் தமிழ் மொழி, கலை மற்றும் கலாச்சாரத்தை பரப்புதல், அதை பாதுகாத்தல், தமிழ் தொடர்பான மாநாடுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்துதல். இறுதியாக நடந்த 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 13வது மாநாடு நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 14வது மாநாடு பிரித்தானியாவில் ஆவணி மாதம் நடக்கும். உலகத் தமிழ்பாட்டு இயக்கம் ஒரு தொன்மையான ஒரு இயக்கம், உலகளாவிய ஒரு வலைப்பின்னலை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் ஈழத்தமிழினத்தின் மீது தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு நூதனமான போரை, ஒரு நுண்ணியமான போரை இனங்கண்டிருக்கிறோம். ஒடுக்குமுறையாளர்கள் தன்னுடைய ஒடுக்குமுறை வடிவங்களை மாற்றியிருக்கிறார்கள். கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் யுத்தம் ஓய்ந்திருக்கிறது என்று வெளியில் சொல்லப்பட்டாலும் எங்களுடைய கலை இலக்கியங்கள் மீது தொடர்ந்து போர் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு புதிதாக விடுதலைக்கான போரை அல்லது விடுதலை இயக்கியங்களை, போர் இலக்கியங்களை படைத்து அது வெளியீடு செய்தால் உடனடியாக விசாரிக்கப்படுகிறோம். எங்களுடைய வரலாறுகள் மாணவருடைய கல்வியில் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தொன்மங்கள் மீது, மரபுகள் மீது, மரபுரிமைகள் மீது தொடர்ந்து போர் நடத்தப்படுகிறது. கிண்ணியாவிலும் சரி, கதிராமத்திலும் சரி, தைட்டியிலும் சரி, குருந்தூர் மலையிலும் சரி, தொடர்ந்து எங்களுடைய மரபுகளும் மரபுரிமைகளும் திட்டமிட்டு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த நூதனமான போரை, இந்த நுண்ணியமான போரை எங்களுடைய மக்களுக்கு சரியாக வெளிப்பூட்டுவதற்கும் மக்களை பண்பாட்டு ரீதியாக அணி திரட்டுவதும் எங்களுடைய பிரதான கடமை என்று நினைக்கிறோம்.
உங்களுக்கு தெரியும், போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் இலட்சியங்கள் ஒருபோதும் மாறப்போவதில்லை. கால மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் எங்களை மக்களை பண்பாட்டு ரீதியாக அணிதிரட்டுவதும் அதை நோக்கி மக்களைக்கான செயற்திட்டங்களை வடிவமைப்பதும் தான் இந்த உலக பண்பாட்டு இயக்கத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. கால மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய செயற்திட்டங்களை தொடர்ந்து பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். மகாநாடுகள், கருத்தரங்கள் உங்களுக்கு தெரியும். 18வது மாநாடு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோடு இணைந்து 2 நாட்கள் நடத்தி இருந்தோம். இன்று மக்கள் மயப்படுத்துவதற்கு யோசிக்கிறோம். மக்கள் மயப்படுத்துவதற்கு கிராமங்கள் தோறும் பண்பாட்டு பவனிகளை நடாத்துறது, பிரதான மகாநாட்டுகள் வலிச்சேர்க்கும் வகையில் கிராமங்கள் தோறும் பண்பாட்டு பவனிகளையும் பண்பாட்டு செயற்திட்டங்களை முன்னெடுத்து மக்களை பண்பாட்டு ரீதியாக அணிதிரட்டி, சுருக்கமாக சொன்னால் ஒரு பண்பாட்டு புரட்சி ஒன்றுக்கு மக்களை தயார்படுத்துவது இந்த எங்களுடைய பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலையாய கடமை என்று கருதுகிறோம். எனது பெயர் அமுது நேரு. இந்த அழகிய மாலை நேரத்தில் உங்கள் ஊடகவியலாளர் எல்லாரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாநாடு தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்தி தமிழுக்காக உலகம் முழுக்க இருக்கிற தமிழர் தாங்களாக உணர வேணும். தமிழுக்காக வேண்டி எத்தனையோ பேர் பாடுபட்டு தமிழை வளர்க்க வேணும் என்றதுக்காக வேண்டி முன்னிற்கிறார்கள். உதாரணமாக என்னுடைய தந்தை கூட 10 புத்தகம் எழுதியிருக்கிறார் தமிழில். அதில் அவர் தமிழுக்காகவே வாழ்ந்தவர் என்று லண்டன், கனடா, இடங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல் மறைந்த ராயப்பி யோசப் மென்ன ராயர், அவரும் தமிழ் மக்களுக்காக வேண்டியும் தமிழுக்காக வேண்டியும் பாடுபட்டவர். அதே அவற்றை இடத்துக்கு வந்த அந்தோனி பிள்ளை ஞானப்பிரகாசம் தற்போது ஆயராக இருக்கிறவர், அவரும் அவற்றை வழியிலே தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக போராடி கொண்டிருக்கின்றார். இலங்கையை பொறுத்தமட்டிலே மக்கள் ஒன்று சேர வேண்டும். அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் கட்டாயம் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால் தான் தமிழுக்கு ஒரு முடிவு பெறும் என்றதை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ. 1974ஆம் ஆண்டு 4வது உலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. மிக ஆரவாரமாக, மிக எழுச்சியுடன் நடைபெற்றது. ஆனால் இறுதியில் அது ஒரு துக்கசினமாக முடிந்தது. என்ற 9 பேர் உயிரை பறி கொடுத்த அந்த வருஷம். அதன் பிறகு அந்த நேரத்தில் அது பிறகுதான் நாங்கள் யோசித்து ஒரு அந்த நினைவை அந்த நிகழ்ச்சியை நினைவுகூறும் விதமாக வேறு இடங்களில் ஒரு வருடம் கொண்டாடி வருகிறோம். அந்த 74ஆம் ஆண்டு நடந்ததோடு இனி நடக்காமல் இருக்க வேண்டும் என கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இனி அங்கு நடக்கிற இயக்கங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு செய்வோம் என்று வேண்டி இத்துடன் என்னுடைய ஸ்பீச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் தேவதாசன் செந்தில் வேலவர், உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவராகவும் தேசிய அமைப்பாளராகவும் சர்வதேச ஊடக இணைப்பாளராகவும் இருந்து பணியாற்றி வருகின்றேன். உங்களுக்கு தெரியும், 1974ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது இன்று வரை சிறப்பாக கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கும் மேலாக கிளைகளை கொண்டு இயங்கி வருகின்றது. அதிலும் குறிப்பாக நாங்கள் 4-5 வருடங்களுக்கு முன்பதாக இலங்கையிலே மாபெரும், அதுவும் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே மாபெரும் ஆண்டு விழாவினை நடத்தி இருந்தோம். அது மிகவும் வரவேற்பை பெற்றது. அதே போன்று இந்த வருடமும் இங்கு இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே அல்லது கிளிநொச்சியிலே நடத்துவதாகத்தான் நாங்கள் முன்னர் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இங்கே இருக்கின்ற, உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி மாநாட்டை நடத்துவதென்றால் இங்கே தமிழ் கட்சிகள் இருக்கின்றன, தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கின்றபடியால் அவர்களை ஒன்றிணைத்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதனை நான் பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதன் காரணமாக அந்த இங்கே நடத்த திட்டமிட்டிருந்த அந்த மாநாட்டை லண்டனிலே திரு அடைக்கலமுத்து இளஞ்செழியன் அவர்களது தலைமையிலே லண்டன் மாநகரிலே நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கு உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து பல பேராளர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என்று கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அங்கே அரசியல்வாதிகளும் அழைக்கப்படுவார்கள், ஆனால் அவர்கள் பார்வையாளர்களாக அழைக்கப்படுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே திரு இளஞ்செழியன் அவர்களுக்கு நன்றிகளை கூற வேண்டும். அதேபோன்று திரு கணேசலிங்கம் பொதுச் செயலாளர் நாயகம் அவர்களுக்கு நன்றிகளை கூற வேண்டும். தொடர்ந்து இந்த அமைப்பினை பேணி பாதுகாத்து வருகின்றார்.
கொண்டிருக்கின்றார்கள். பல இன்னல்கள் இடையூறுகள் வந்த போதும் நாங்கள் இதனை திறம்பட நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அது தொடர்ச்சியாக இவர்களது காலப்பகுதியிலே இன்னும் மேலும் சிறப்பாக இடம்பெறும் என்று கூறிக்கொண்டு, இந்த லண்டனிலே இடம்பெற இருக்கின்ற இந்த மாநாட்டிலே இலங்கையிலிருந்து பலரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த ஒரு தகுதி அடிப்படையிலே அங்கே கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்து தரப்படும் இலங்கை கிளை ஊடாக என்ற உறுதிமொழியையும் நான் வழங்கி வைத்து விடைபெறுகின்றேன்.